இயேசுடைய முகம் இரக்கத்தின் முகமாக இருந்தது, பரிவின் முகமாக இருந்தது. உங்களுக்கு நினைவு இருக்கிறதா? 2015ஆம் ஆண்டு நாம் இன்னொரு யூபிலியை கொண்டாடினோம். இரக்கத்தின் ஆண்டை நாம் கொண்டாடினோம். அந்த இரக்கத்தின் ஆண்டு பற்றி திருத்தந்தை பிரான்சிஸ் எழுதிய அந்த ஆணை மடல், அந்த மடலுடைய தலைப்பே இயேசு கடவுளின் இரக்கத்தின் முகம் என்பதுதான். ஆகவே இயேசுவுடைய முகம் கடவுளுடைய பரிவின் முகமாக, இரக்கத்தின் முகமாக இருந்தது. விவிலியத்தில் நாம் வாசிக்கின்றோம், சீராக்கின் ஞான நூல் 13:25 சொல்கிறது, மனிதரின் உள்ளம் நன்மைக்கோ தீமைக்கோ முகத்தோற்றத்தை மாற்றி விடுகிறது. மனிதரின் முகம் நன்மைக்கோ தீமைக்கோ முகத்தோற்றத்தை மாற்றி விடுகிறது. ஆகவே ஒருவருடைய முகம் நன்மை நிறைந்ததாக இருக்கிறது அல்லது தீமை நிறைந்ததாக இருக்கிறது என்று முகமே காட்டிவிடுகிறது. இயேசுடைய தோற்றம் மாறிய பொழுது அவருடைய முகத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 17:2 நாம் வாசிக்கின்றோம், இயேசு தோற்றம் மாறிய போது அவரது முகம் கதிரவனைப் போல் ஒளிர்ந்தது. அவரது முகம் கதிரவனைப் போல் ஒளிர்ந்தது. ஆகவே இயேசுடைய முகம் ஒளிர்கின்ற, ஒளி நிறைந்த ஒரு முகமாக, புன்னகை நிறைந்த ஒரு முகமாக, மறுமலர்ச்சி நிறைந்த ஒரு முகமாக, இரக்கமும் பரிவும் நிறைந்த முகமாக இருந்தது. எனவேதான் பலரும் அவரை நாடி சென்றார்கள். பாவிகள் என்று அழைக்கப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள், இந்த சமூகத்தின் விளிம்பு நிலையில் வாழுகிற எல்லோரும் இயேசுவை தேடி வந்தார்கள். அவரிடம் சென்றால் நாம் நலமடைவோம், அவரிடம் சென்றால் நம் வாழ்வு மலரும் என்று அவர்கள் நம்பினார்கள். எதை பார்த்து? இயேசுடைய முகத்தையும் பார்த்து.